வணக்கம் சார்ந்தவர்களே. நான் உங்கள் அம்சி அனில்குமார் பேசுகிறேன். ஊரும் பேரும் என்கின்ற ஒரு தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நிறைய பேர் ஒரு ஊரில் வசிப்பார்கள். ஆனால் அந்த ஊருக்கு எப்படி அந்த பெயர் வந்தது? இப்பொழுது உதாரணமாக நாகர்கோயிலில் இருப்பவர்களுக்கு நாகர்கோயில் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்று கூட தெரியாமல் சில சிறுசுகள் இருப்பார்கள். அவர்களுக்காகவே இந்த கன்னி முயற்சி. முதலில் என்னுடைய தொட்டில் பிரதேசமான அம்சி பிரதேசத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது அம்சி என்று ஏன் பெயர் வந்ததென்றால், அம்சங்கள் நிறைந்த பூமி அம்சி. ஒன்றல்ல, ரெண்டல்ல, 5 அம்சங்கள் நிறைந்த பூமியாக எங்கள் அம்சி அன்றைக்கு இருந்திருக்கிறது. அதாவது வைத்தியம், வர்மம், மாந்திரிகம், சங்கீதம், சோதிடம் என்று சொல்லக்கூடிய 5 அம்சங்கள் நிறைந்த பூமியாக இருந்த காரணத்தினால் இந்த இடத்திற்கு அம்சி என்று பெயரிட்டார்களாம். அதில் இந்த 5 அம்சங்களிலும் கோலோச்சி அவர்கள் என்னுடைய முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை செவி வழி கேட்கப்படுகிற பொழுது உள்ளபடியே நான் பூரிப்படைகிறேன், புலகாங்கிதம் அடைத்து கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் அம்சி என்று பெயர் வந்தது. இதுபோல் நாளைக்கு இன்னொரு ஊரினுடைய பெயரை வைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆக என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் ஏணியாகவும் தோணியாக இருக்க வேண்டுமென ஏனைய மக்கள் அத்துணை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்சி அனில்குமார். வணக்கம் சான்றவர்களே, வணக்கம்.